வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில வெள்ளைச்சோளமும், சிகப்பு அரிசியும் சேர்த்து நார்ச்சத்து அதிகமான, ஆரோக்கியமான, சுவையான 3 விதமான காலை மற்றும் இரவு நேரங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிஃபன்கள் எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோங்க. இந்த டிஃபன் உடல் எடையையும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில வைத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். நான் இந்த ரெசிபிக்காக வெள்ளைச்சோளம் தான் எடுத்திருக்கேங்க. இந்த சோளம் நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து, கால்சியம் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த தானியங்க. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கவும் இது உதவுங்க. இந்த சோளம் க்ளூட்டன் ஃப்ரீ தானியம் அப்படின்றதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. சோளத்தில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம் இதயம், எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியமானதுங்க. சிவப்பரிசிலையும் நார்ச்சத்து, இரும்புச்சத்து இருக்குது. கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பாரம்பரிய அரிசியில் மிகவும் முக்கியமானதுங்க. இந்த அரிசியை மொனோபாஸ் காலத்தில், ஆரம்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் இதை உணவில் சேர்த்து கொண்டா எலும்பு தேய்மானத்தை குறைக்கலான்னு சொல்கிறாங்க. சரும ஆரோக்கியத்திற்கும் இது மிகவும் நல்லதாக இருக்கும். நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நான் இதுக்காக 2 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட சிகப்பு சோளம் இருந்தாலும் இதுக்கு மாற்றா எடுத்துக்கலாம். நான் இது கூடயே 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துக்கிறேங்க. இது நீங்கள் எடுக்கும் போதே நல்ல குப்பை, தூசு எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. சிறுதானியங்களில் எப்போவுமே தூசு அதிகமாக இருக்கும். அதை பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. எப்போவுமே சிறுதானியங்கள் பயன்படுத்தும் போது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறம் நான் இதை நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு, அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். நம்ம இது கூடயே நான் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து நான் இப்போ 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். சோளம் 2 கப்பும் 1 கப்பு சிகப்பரிசியும் எடுத்துருக்கோம். அதுக்காக அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் ஒட்டுக்கா சேர்த்து இது நல்லா கழுவி, முன்னாடி எப்படி அரிசி கழுவணுமோ அதே மாதிரியே இதையும் கழுவி இதையும் ஊற வைக்க தான் போகிறோங்க. நம்ம இது ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறோம். சிகப்பரிசியும் சோளமும் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். நீங்கள் கடைசி 3 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது எல்லாமே ஊறட்டுங்க. நான் நைட்டே ஊற வைக்கிறதுனால முன்னாடியே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்தோடனே அரைக்கணும். அதனால் உளுந்தும் அரிசியும் ஒட்டுக்காவே நான் ஊற வச்சுட்டேங்க. இப்போது ஒரு 8 மணி நேரம் வாக்கில் ஆகிடுச்சி. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து நசுக்கி பார்த்தாலும் நல்லா உடஞ்சி வந்துடும். 3 மணி நேரம் ஊறினாலே போதும். அதே மாதிரி அரிசியும் சோளமும் நல்லா ஊறி இருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வரணும். சோளமும் இப்படி திரிச்சு விட்டிங்கன்னா திரிஞ்சு உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்டும் போது நல்ல மாவு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மாவு கம்மியாக கிடைக்குங்க. அதனால் நல்லா ஊறி இருக்கணுங்க. எப்போவுமே சோளம் ஊற வைக்கும் போது ஒரு 5லேருந்து 8 மணி நேரம், 8 மணி நேரன்றது ரொம்ப நல்ல ஊறலுங்க. அந்தளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் முதல்ல உளுத்தம்பருப்பை அரைச்சிக்கிறேங்க. உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் ஊற வச்சோம்ல, அதை அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் திரியாக இருக்கவும் கூடாது, ரவை மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக திரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு அறையில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறேன் அப்படின்றதுனால நான் 2 தரமாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. எல்லா மாவையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மாவுக்கு நான் சொல்லியிருக்க குவான்டிட்டிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி உப்பை பார்த்து நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. இதை நம்ம இந்த மாவை புளிக்க வைக்க போகிறோம். அதனால் சோளம் எப்போவுமே புளிக்கிறதுக்கு நல்ல கை வச்சு கலந்தால் மட்டும்தான் இது புளிக்குங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டு புளிக்க வைக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் இதை புளிக்க வைக்கணும். நல்லா பொங்கி வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சோளத்தில் என்ன செஞ்சிங்கனாலும் அது நல்லாயிருக்கும். இதை புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மூடி போட்டு மூடி வைப்பீங்களா, அதுக்கு அடியில் இந்த மாதிரி அகன்ற பாத்திரம் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா இது பொங்கி வந்துடும். ஒரு சில சமயம் பொங்கி வரலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடியில் ஒரு தட்டோ இது மாதிரி ஒரு பாத்திரமோ வச்சிருங்க. இப்போ எனக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 8 மணி நேரம் கழித்து எனக்கு எதுவும் பொங்கி வெளியில் வரல, ஆனால் பொங்கியிருக்குது. இந்த அளவுக்கு பொங்கியிருக்கணும். பாருங்கள், மேலே நல்ல பபிள்ஸ் வந்திருக்கும். எனக்கு இங்கே கிளைமேட்டு கொஞ்சம் சில்லாக இருக்குது அப்படின்றதுனால இந்த தடவை நிறைய பொங்கி வரல.
நீங்கள் வெய்ய காலத்துலலாம் சமைக்கிறீங்க, இந்த சோளமோ வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பொங்கி வெளியில் வந்துடும். அதனால தான் நான் அடியில் தட்டு வச்சேன். மாவு ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது நம்ம டிஃபனுக்காக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இது உங்களுக்கு கலர் கம்மியாக இருந்தாலும் மாற்றிக்கோங்க. அது கூட கடுகும் ஜீரகமும் போட்டு வறுத்து விட்டுட்டு, அது கூட நான் வரமிளகாயும் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இஞ்சி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நிறையா சேர்த்துருக்கேன். நான் 2 பாகமாக வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க. சோம்பு ரொம்ப முக்கியம். இது தாளித்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கோங்க. அது கூடயே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி நிறைய கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவில் நம்ம முதல்ல இட்லி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு துணி போட்டும் ஊற்றிக்கலாங்க. நான் எப்பயும் துணி போட்டு பயன்படுத்துறது இல்லைன்றதுனால இப்படி டைரெக்டாகவே எண்ணெய் தேய்ச்சி நான் ஊற்றிக்கிறேங்க. இட்லி நம்மளோட நார்மல் இட்லியோட ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேகணும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 12 நிமிஷம் இட்லி வேக விடுறேங்க. இட்லி வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு அடுத்தது நம்ம மீதி இருக்கிற மாவையும் அடுத்த 2 டிஃபனையும் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் மீதி இருக்கிற மாவை 2ஆக பிரிச்சுக்கிறேன். 2ஆக பிரித்து அந்த கட்டியாக இருக்கிற மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் மீதி இருக்கிற மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, இது தோசை ஊற்றுறதுக்காக நான் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. இது நார்மலாக ஊற்றுற தோசை மாதிரியும் ஊற்றலாம், கல் தோசையும் ஊற்றலாம். நீங்கள் ரோஸ்ட் மாதிரி இதில் நல்லா வரும். ரோஸ்ட் மாதிரி செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது வராது, ஒரு சிலர் ஒட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் வருங்க. கலர் மட்டும்தான் லைட்டாக சேஞ்சாக இருக்கும். அவ்வளோதாங்க, தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காய வதக்கலும் ஆறிருக்குங்க. நம்ம எடுத்து வச்சோம்ல 3ஆவது மாவு, அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தண்ணி தேவையில்லை. ஏற்கனவே வெங்காயத்தில் தண்ணி விடும். இப்போ நம்ம இதை வச்சு பணியாரம் தான் சுட போகிறோம். பணியாரக்கல்லில் நீங்கள் எப்பவும் போல் எண்ணெய் எப்படி ஊற்றுவீங்களோ எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பணியாரத்தை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுங்க. 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். அதை விட இதில் நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் பயன்படுத்துவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி. தோசையை விட பணியாரம் சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க, பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இட்லி நல்லா மெதுன்னே இருக்குங்க. நம்ம நார்மல் இட்லி மாதிரியே நல்லா மெதுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, இட்லி தோசை பணியாரம் 3 டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு நல்ல காரசாரமான தக்காளி சட்னியோ இல்லை மிளகாய் சட்னியும் வச்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி வெள்ளை அரிசியிலேயே நீங்கள் இட்லி தோசை பணியாரம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சோளத்துலேயும் சிகப்பரிசிலையும் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு விருப்பப்படுற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.